ஹனுமான் வானர தேவனாக பிறந்து கிஷ்கிந்தா நாட்டின் ராஜா சுக்ரீவனின் பிரதான அமைச்சராக இருந்தார். ஒரு நாள் ராமன் மற்றும் இலட்சுமணன் வனத்தில் வந்திருப்பதை கவனித்த சுக்ரீவன் அவர்கள் நண்பர்களா அல்லது எதிரிகளா என்பதை அறிவதற்கு ஹனுமானை அனுப்புகிறார். முனிவரின் உருவத்தில் அவர்களை சந்தித்த ஹனுமான் அவர்களின் தெய்வீகத் தன்மையை உணர்ந்து பக்தியுடன் பணிந்து ராமன் மற்றும் இலட்சுமணனை தனது தோளில் ஏற்றி சுக்ரீவனிடம் அழைத்துச் செல்கிறார். ராவணன் சீதையை அபகரித்து இலங்கையில் உள்ள அசோகவனத்தில் அடைத்து வைத்திருந்த செய்தியை கூறி சுக்ரீவனிடம் படையை அனுப்புமாறு கேட்டார். பின்னர் ஹனுமான் தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தி வானத்தில் பறந்து விரைவாக இலங்கை அடைகிறார். ஹனுமான் சிறிய குரங்காக மாறி நகரம் முழுவதும் சுற்றி பின்னர் அசோகவனத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த சீதையை கண்ட அவர் ராமனின் மோதிரத்தை வழங்கி ராமன் விரைவில் வருவார் என்று கூறி அவருக்கு நம்பிக்கை அளிக்கிறார். பின்னர் ராவணனின் அரண்மனைக்கு சென்று ராமனை எதிர்க்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். ஆனால் கோபமுற்ற ராவணன் ஹனுமானின் வாளில் தீ மூட்டச் செய்கிறான். ஹனுமான் அதை பயன்படுத்தி தனது வாளால் இலங்கை முழுவதும் தீ வைத்து எரியச் செய்கிறார். பின்னர் வானத்தில் பறந்து மீண்டும் ராமனிடம் சென்று சீதையின் இருப்பிடத்தை பற்றிய தகவலை கூறி ராம படையினருடன் இலங்கைக்கு சென்று ராவணனுடனான யுத்தத்தில் வெற்றி பெறுகின்றனர். பின் ராமன் ஹனுமானை ஆசீர்வதித்து நீ என்றும் உயிருடன் இருப்பாய், பக்தர்களுக்கு உதவுவாய் என்று வரமளிக்கிறார்.